V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பூர்வீகம் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதென்ன பூர்வீகம்? பூர்வீகம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த இடத்த ஒரு குறிக்கிறதுக்கு தான் பூர்வீகம் சொல்கிறாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு வாழ்வியல் முறைகளை சொன்ன படமாக தான் பூர்வீகம் படம் அழகாக வந்திருக்கு. இன்றைக்கி படிக்கிறதுக்கும் தொழிலுக்காகவும் அவங்கவுங்க ஊர் விட்டு ஊர், மாவட்டம் விட்டு மாவட்டம், நாடு விட்டு நாடு எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் எங்கே போனாலும் அவங்களோட ஆணிவேர் அப்படிங்கிறது அந்த பூர்வீகங்கிறது நம்ம பிறந்த இடத்த தான் குறிக்கும். ஸோ இதனால் இவங்க தொழில் மறந்து வெளியூர்களுக்கு போகிறதுனால உறவுகளை மறந்துடுறாங்க, கலாச்சாரத்தை மறந்துடுறாங்க, பண்பாட்டை மறந்துடுறாங்க. அதனால் எப்படிப்பட்ட விளைவுகள் வருது அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பிரைன் டச் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பாக டாக்டர் முருகானந்தன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஜி கிருஷ்ணன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சாணக்கியா இசையமைச்சிருக்காரு. கேமராமேனை விஜய் மோகன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடிகர்களாக கதிர், மியாசிரி, போஸ் வெங்கட், சங்கிலி முருகன், இளவரசு, ஸ்ரீரஞ்சனி, சூசன், ஒய்டி, சேகர், பசங்க சிவகுமார் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ் வெங்கட் விவசாயி மகனாக பிறந்து தான் மகன் விவசாயி ஆகக்கூடாது, இவர் படித்து ஒரு நல்ல அந்தஸ்தில் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கணும் அப்படிங்கிறத இவரோட ஆசையாக இருக்குது. போஸ் வெங்கட்டோட அப்பாவா சங்கிலி முருகன், அவர் பேரன் விவசாயத்தில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்று வரணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையாக இருக்குது. இதில் யாரோட ஆசை வென்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் போஸ் வெங்கட்டோட கூட பிறந்த 3 சகோதரிகள் என் பொண்ணுக்கு உங்கள் பையனை தான் கட்டணும் அப்படிங்கிறதுல குடும்பத்தில் ஒரு சின்ன சச்சரவு விழுந்து இதனால் குடும்பமும் பிரிஞ்சிரு, இவங்க மீண்டும் இணைஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு பக்கம். இதில் பூர்வீகம் அப்படிங்கிறது அதை பூர்வீகத்தை பற்றி தான் அழுத்தமாக சொன்னாலும் படத்தில் இடைச்சொர்களாக நிறைய விஷயங்கள் ஜனரஞ்சகமாகவும் சேர்த்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம பழைய ஜெமினி கணேசன், SSR, சிவாஜி படங்கள் பார்க்கும்போது எப்படி குடும்ப பாச அவர்களை மையப்படுத்தி சொன்னதோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா காட்சியும் நம்ம ரசிக்கிற மாதிரி சொன்ன விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு. இந்த படத்துக்கு போஸ் வெங்கட் மிகப்பெரிய பலம். அவரோட நடிப்பு தான் படத்தில் எல்லாத்தையும் தாண்டி ஸ்கோர் பண்ணுறாரு. அவங்கள அடுத்து கதாநாயகி வர்றவங்க. இந்த படம் கொஞ்சம் பீரிடு படமாக சொல்லப்பட்டாலும் இந்த கதாநாயகி வர்றவங்க முகப்பாவனை, அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு எவ்வளவு அச்சம் நாணம் அதோட இருப்பாங்களோ அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 2 தலைமுறைக்கு முந்தைய கதை. சில இடத்துல வந்தாலும் அந்த டைமில் ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன் இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளையும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்க்கல பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் கல்யாணம் ஆன தம்பதிகள் பார்த்தீங்கன்னா கணவன் நடந்து போனால் ஒரு 10 அடி கேப் விட்டு தான் பின்னாடி மனைவி நடந்து வருவாங்க. இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். எல்லாருமே பார்த்துருப்பாங்க. என் வயசை ஒத்தவங்களும் சரி, எனக்கு முந்தையவங்களும் சரி, இந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் அன்னைக்கு அப்படி தான் இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே போல் முதலிரவு 3 நாளாக தள்ளி போகும்போது அதை நகைச்சுவை சொன்ன விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு அப்படி தான் இருந்தாங்க, எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ரொம்ப இளமறை காயமறையாக சொல்லி தான் கொஞ்சம் மனசு மாதிரி வருவாங்க அப்படிங்கிறது நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அப்போல்லாம் இப்படி தான் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறத நம்மளாம் யூகிச்சு பார்க்க முடியுது. இன்றைக்கி இப்படி இல்லைங்கிறது விஷயம் இருந்தாலும் அன்னைக்கு இப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம யூகம் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு, எப்படி நாகரிகமாக நடந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரிய வருது. படம் போஸ் வெங்கட் பையன் படித்து அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறைவேறினா கூட, ஆனால் இதனால் இவர் தொழிலுக்காக வெளியூர் போகும்போது நம்ம ஊர் பண்பாடு கலாச்சாரத்தில் மறந்து, உறவுகள் மறந்து, இவரோட பாதையே மாறி தந்தை மகன்கிற உறவே இல்லாமல் போகிற விஷயங்கள் ரொம்ப மனசுக்கு ரொம்ப அழுத்தமாக ஒரு வலி ஏற்படுத்துகிற மாதிரி தான் படத்தில் இருக்குது. போஸ் வெங்கட்டோட நிலத்தில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. அதே இடத்துக்கு பேரன் வேலைக்கு வர்றான். ஆனால் தாத்தா தான் நம்ம பூர்வீக இடங்கிறது இந்த பையனுக்கு தெரியாது. பட் வேலைக்கு போய் அங்கே வேலை கிடைக்கல அப்படின்னா அதோட விரத்திலேருந்து ஒயின் ஷாப்புக்கு வர்றான். ஒயின் ஷாப்புக்கு வந்தால் போஸ் வெங்கட் சர்வராக இருக்கார். தாத்தாக்கிட்டே குவார்டர் கேட்குறான். அப்போ அந்த காட்சி நம்ம பார்வையாளருக்கு ரொம்ப மனசு வலிக்கும். ஏன்னா தாத்தா எவ்வளவு கலாச்சார பண்போட வாழ்ந்தவர், தான் பேரன் இப்படி ஒரு ஒயின் ஷாப்புக்கு வர்றான் அப்படிங்கிற விஷயம் அவருக்கே தெரியாது. பட் ஆனால் பேரன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு அந்த இடத்துல உயிர் வர்ற காட்சி உண்மையிலே பார்வையாளர் ரொம்ப கண் கலங்க வச்சிருச்சு. இந்த மாதிரி காட்சிகள் தமிழ் சினிமாவில் பார்த்தும் ரொம்ப நாளாயிடுச்சு. நம்ம பேரன் குடிக்க வந்துட்டானுங்கிற விரத்தில் அவர் இறந்துறாரு. தான் தாத்தா தான் அவங்க விஷயம் ரொம்ப லேட்டாக தெரிய வரும்போது பார்வையாளருக்கும் சரி ரொம்ப ஒரு மனசை வலிக்கிற மாதிரி காட்சிகள் படத்தில் நிறைய வர்றதுனால எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாருமே நம்ம அனுபவப்பட்ட பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில், நம்ம சொந்தக்காரங்களில் நடந்த ஒரு விஷயத்த படம் காட்சி வடிவில் காட்டும்போது
ரொம்ப ரொம்ப நமக்கு மனசோட ஒன்றி வருதுங்கிறது படத்தோட மிகப்பெரிய பலமாக இருக்குது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தை வந்து இன்றைய தலைமுறைகளுக்கு நல்ல கருத்துக்கள் சொன்ன படத்தில் இந்த படத்தையும் சேர்த்துக்கலாம்.